பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம். டே 132 ஸ்பிளிண்டில் ஏஎஃப்ஓக்கும் பெடிஸ்ட்ராப்புக்கும் உண்டான வித்தியாசம் என்ன? ஸோ இதுதான் வந்து ஏஎஃப்ஓ நேற்று வீடியோவில் பார்த்தோம். இதுதான் வந்து சண்டே வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெடிஸ்ட்ராப் அப்படிங்கிறத பற்றி சொன்னேன். இதை போடுறப்ப எப்படி போடணும், போடுறப்ப என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியாச்சு. இது வந்து என்ன வித்தியாசம்னு மெயினாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லைட் வெயிட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டார்சிஃப்ளெக்ஷன் வராமல் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுறது இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் நைட் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இங்கேயும் ஹோல்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாஃப்ட்வேர் இது பண்ணி குஷனிங் பண்ணியிருக்காங்க. இங்கே ஹோல்ஸாகவே கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா பேடிங் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த மெட்டீரியல் ரொம்ப ஹார்டாக இருக்கும், விட்டா புண்ணாயிடும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. யாராருக்கெல்லாம் வந்து ரொம்ப சிவியரான ஸ்பாஸ்டிசிட்டி இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிஜிட்டாக இருக்கிற ஸ்ட்ரக்சரில் போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைட்டாக இருக்கிற ஸ்பாஸ்டிசிட்டி இருக்கவங்களுக்கு இதை போட்டுட்டு நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெப்டியாக இருக்கவங்களுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் அசைக்க முடியாது. அதுக்கு தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். இது வந்து ரெண்டு பக்கமே அசைச்சிக்கலாம். என்னன்னா இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள். இதுதான் ரெண்டுக்கு உண்டான மேஜரான ஒரு வித்தியாசம். இப்போ நடைமுறையில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹெவியாக ப்ராப்ளம் இருக்கவங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ.